أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين واللعنة الدائمة على أعدائهم من الآن إلى قيام يوم الدين. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். இஸ்லாமிய உலகிலே முஸ்லிம் உம்மத்திற்காக ஒரு பூரணமான மனிதர் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு நன்னாள் இன்றைய தில்ஹஜ் மாதத்தின் 18வது தினம். இந்த நன்னாளை திருநாளை முன்னிட்டு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எமது காலத்து இமாம் ஸமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அன்னவர்களுடைய சமூகத்தினருக்கும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் ஆரம்பத்திலே இங்கு எமது சகோதர மூமின்களில் ஒருவர் இந்தியா நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இந்த இடத்திற்கு வருக வருகவென வரவேற்று கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த சந்தோஷமான இந்த தினத்திலே ஒரு துக்கமான ஒரு நிகழ்வும் இரண்டர கலந்திருக்கின்றது. மாமனிதர் இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய சிரார்த்த தினமும் இந்த தினத்தோடு ஒன்றாக வந்திருப்பதை முன்னிட்டு அது தொடர்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிகு தில்ஹஜ் மாதம் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் உட்பட்ட நாட்கள் மிகவும் கூடுதலான விசேடமான நிகழ்வுகளை தினங்களை கொண்டிருக்கின்றது. இந்த தினங்களும் நிகழ்வுகளும் எமது அஹ்லுல் பைத் சித்தாந்தத்தோடு மிகவும் பின்னி பிணைந்த தினங்களாக இருக்கின்றன. எமது சமூகத்தின் அடையாள சின்னங்களாக இந்த மாதத்திலே இருக்கின்ற தினங்களும் நிகழ்வுகளும் இருக்கின்றன. அஹ்லுல் பைத் சமூகத்தை பொறுத்த மட்டிலே இந்த மாதத்தை, தில்ஹஜ் மாதத்தை நாங்கள் விலாயத் அல்லது இமாமத் என்று அந்த மாதங்கள், அதாவது அந்த தலைப்புகளுக்கு சொந்தமான மாதங்கள் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. தில்ஹஜ் மாதம் என்பது அதாவது விலாயத்துக்குரிய ஒரு மாதம் அல்லது இமாமத்துக்குரிய ஒரு மாதம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த மாதத்திலே நிறைந்து காணப்படுகின்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன. ஒரு கணம் நாங்கள் இந்த நிகழ்வுகளை மீட்டி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சில நிகழ்வுகள் இந்த மாதம் ஆரம்பிக்கின்ற போதே இமாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் திருமணம் நிகழ்ந்திருக்கின்ற அந்த முதல் நாளை கொண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கின்றது.
தில்ஹஜ் மாதத்தின் முதல் நாளே இப்படியான ஒரு விசேடமான ஒரு தினத்தோடு இந்த தில்ஹஜ் மாதம் ஆரம்பிக்கின்றது. இந்த மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா நாயி அவர்களுக்கு ஃபதக் என்கின்ற அந்த முக்கியமான பொருளீட்டுகின்ற ஒரு தோட்டத்தை அவர்களுக்கு வாரிசு சொத்தாக வழங்கி வைத்தார்கள். அந்த முக்கியமான அந்த தோட்டம் இந்த மாதத்தில் அவர்களுக்காக வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மாதத்தில் தான் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய விலாயத்தை, அவர்களுடைய அந்த இமாமத்தை பிரகடனப்படுத்துகின்ற புனிதமிகு குர்ஆன் வசனம், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு வல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன். நிச்சயமாக உங்களுடைய வலி, உங்களுடைய பொறுப்பாளர் இறைவனாக, இறை தூதராக, இன்னும் ருக்குவில இருந்து கொண்டு ஜகாத் கொடுக்கின்ற அவருமாக இருக்கிறார்கள் என்ற திருமறை வசனமும் இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் இறங்கி இருக்கிறது. அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபிலே 33வது வசனம் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஆயத்து தத்ஹீர், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா என்று அஹ்லுல் பைத்துகளுடைய பரிசுத்த தன்மையை பறைசாற்றுகின்ற அந்த திருமறை வசனமும் இந்த மாதத்தில் தான் இறங்கி இருக்கிறது. ஹதீசுல் கிசா என்று நாங்கள் ஓதுகின்ற அந்த ஹதீசுல் கிசாவு கூட இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. பல தடவைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இனபந்துக்கள், உறவுகளான இமாம் அலி, அன்னை ஃபாத்திமா, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் போன்ற இந்த புனிதமான மனிதர்களை யமானிய போர்வையினால் போர்த்தி அவர்களை அஹ்லுல் பைத்துகள் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்திய, கருப்பு போர்வையால் போற்றி அவர்களை அடையாளப்படுத்திய அந்த நிகழ்வும் இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புனிதமிகு மாதத்தில் தான் சூரத்து தஹர் என்று சொல்லப்படுகின்ற புனிதமிகு அத்தியாயம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மத்கூரா என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதமிகு திரு அத்தியாயமும் இந்த மாதத்தில் தான் இறங்கி இருக்கிறது. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. இந்த மாதத்தில் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் கணவரும் நோன்பு நோற்று அவர்கள் அந்த நோன்பை திறப்பதற்காக தயார்படுத்தி கொண்டிருந்த ஆகாரங்களை 3 நாட்களாக 3 ஏழைக்கும் கைதிக்கும் சிறை பிடிக்கப்பட்ட மனிதனுக்கும் வழிபோக்கனுக்குமாக கொடுத்து அந்த நோன்புகளை அவர்கள் திறந்த போது அவர்களுக்காக இறங்கி அவர்களை கௌரவித்து சிறப்பாக்கிய அந்த திருமறை வசனமும் இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் இறங்கி இருக்கிறது. அதே போன்று இந்த மாதத்தில் தான் ஆயத்துல் முபாஹலா என்று சொல்லுகின்ற அதாவது அழிவு சத்தியத்திற்கான அழைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயத்துல் முபாஹலா, ஃபமன் ஹாஜ்ஜக மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல் தஆலவு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹி அலா லஅனத்தில்லாஹி அலல் காதிபீன். நீங்கள் உங்களையும் எங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் எங்களுடைய பெண்களையும் அழைத்து வாருங்கள், அழைத்து வருவோம். நாங்கள் அழைத்து அவர்களை கொண்டு அதாவது அழிவு சத்தியம் செய்வோம் என்று கிறிஸ்துவர்களோடு அந்த அழிவு சத்தியத்துக்கு அழைத்து அவர்கள் பின்வாங்கிய அந்த வரலாறு கூட இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த மாதத்தில் தான் முதல் தடவையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே வைத்து
அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களோடு வீதியில் சென்று கொண்டிருக்கின்ற போது இமாம் அலி அவர்களை காண்கின்றார்கள். கண்டு இமாம் அலி அவர்களை விழித்து, அஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே என்று அமீருல் மூமினின் என்ற அந்த சிறப்பு பெயரை இமாம் அலி அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஹதீஸு சக்கலைன் என்று நாங்கள் சொல்லுகின்ற மிக பிரதானமான அந்த ஹதீஸ், மிக பிரபலமான அந்த ஹதீஸ், முத்தவாத்திரான அந்த ஹதீஸ், குர்ஆனையும் தன்னுடைய அஹ்லுல் பைத்தினரையும் பின்பற்றுங்கள் என்று சொன்ன அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தில்ஹஜ் மாதத்தில் தான் அதனை கூறியிருக்கிறார்கள். பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். இந்த தில்ஹஜ் மாதத்தில் அதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிகழ்வுதான் ஆயத்து தப்லீக் என்று சொல்லுகின்ற பல்லிக் மா உன்சில இலைக்க யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக் வ இல்லம் தஃபல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தா வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய கட்டளையை, மிக பிரதானமான ஒரு முக்கியமான கட்டளையை எட்டி வைக்கின்ற ஒரு நிகழ்வு கதீர் ஹும் என்கின்ற இடத்திலே இடம்பெற்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றிய, அந்த அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த முக்கியமான விடயத்தை அவர்கள் எட்டி வைத்த அந்த நிகழ்வு இந்த புனிதமிகு தில்ஹஜ் மாதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இவ்வளவு சிறப்புகளையும், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வுகளை எடுத்து பார்க்கின்ற போது இந்த மாதத்தை நாங்கள் விலாயத்துக்குரிய ஒரு மாதமாக, இமாமத்துக்குரிய ஒரு மாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஈதுல் கதீர், நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்ற, அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்த தினமாக இருக்கின்றது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த சமூகத்தை ஒரு தலைவர் இல்லாத, ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு சமூகமாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் இந்த சமூகத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். இந்த சமூகத்தினுடைய தலைவிதியை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள். அவ்வப்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த சமூகத்தின் அடுத்த தலைமைத்துவத்தை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனை பற்றி சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அதனை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதனுடைய இறுதி ஒரு நிலையாக, அங்கமாகத்தான் இந்த கதீர் ஹும் என்கின்ற இடத்திலே இந்த நிகழ்வு, இந்த இமாமத் பிரகடன நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிகழ்வு எந்த வகையான சமூக சூழலில், எவ்வகையான காலகட்டத்தில், எவ்வகையான சூழ்நிலைகளில் இது இடம்பெற்றது என்பதையெல்லாம் வரலாறு மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதனை மறுப்பதற்கோ மறுத்து அதனை மறைப்பதற்கோ முடியாத அளவு இன்று இந்த நிகழ்வு மிகவும் பிரதானமாக பேசுபொருளாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் இந்த பெருநாளை ஈதுல்லாஹில் அக்பர் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கு பல பெருநாட்கள், ஈதுல் குர்பான், ஈதுல் அதுஹா, அதே போன்று இருக்கின்ற பெருநாட்களில் மிகவும் பெரிய, அதாவது மிகப்பெரிய ஒரு பெருநாளாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தினத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே இந்த தினம் அஹ்லுல் பைத்துகளை பின்பற்றுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. அவர்களுடைய தலைவர் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நாளாக இருக்கிறது. இதனைத்தான் ஹதீதுகளிலே இந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற போது இந்த நாளை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி இமாம்கள் மாசூமிகள் பல வகையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த தினத்தை யௌமுஸ் ஸீனா என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தினத்திலே நீங்கள் அலங்காரம் செய்து உங்களுடைய இடங்களை அலங்கரித்து உங்களை அலங்கரித்து நீங்கள் புத்தாடை புது ஆடைகள் அணிந்து மனம் பூசி நீங்கள் இந்த தினத்திலே அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று இந்த தினத்தை யௌமுஸ் ஸீனா என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தினத்தை யௌமு தபஸ்ஸும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தினத்திலே நீங்கள் உங்களுடைய பிற சகோதரர்களோடு சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்கள், அவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். தபஸ்ஸும் என்று சொல்லுகின்ற அந்த சிரிப்போடு அந்த சிரித்த முகத்தோடு நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தினத்தை யௌமு தஹ்னியா என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தினத்தில் உங்களுடைய பிற சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுங்கள். இந்த தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புங்கள். அல்லாஹும்ம இந்த தினத்திலே அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முத்தமஸ்ஸிகீன பி விலாயத்தி அலி இப்னு அபி தாலிப், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற அந்த மனிதர்களில் மூமின்களில் எங்களை ஆக்கியருள் நாயனே என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற இந்த வாழ்த்து செய்தியை நீங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஹதீதுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நாள் யௌமு இக்ஸாரி ஸலவாத் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் ஸல்லல்லாஹு முஹம்மத் வ ஆலி முஹம்மத். இந்த தினத்திலே அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள், சத்தமிட்டு ஸலவாத்து கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அஹ்லுல் பைத் இமாம்களும் பணிப்புரை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த தினம் என்பது யௌமுல் இத்ஆம், பிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அன்னதானம் வழங்குகின்ற அவர்களுக்கு உணவு வழங்குகின்ற ஒரு தினமாக இதனை அஹ்லுல் பைத் இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த தினத்திலே அஹ்லுல் பைத் பாரம்பரியத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தினத்தில் சாதாத்துமார்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும். செய்துமார்களை தேடி சென்று அவர்களுடைய அந்த தரிசனத்தை தேடிக்கொள்ளுகின்ற அவர்களை சந்தித்து அவர்களோடு தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதே போன்று இந்த தினத்திலே எங்களால் முடியுமான அளவு இந்த தினத்தை நாங்கள் பிறருக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய சிறப்பை இது கொண்டிருக்கின்ற அந்த முக்கியமான செய்திகளை எங்களுடைய பிற சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த சொல்லுகின்ற ஒரு பொறுப்பு கூட எங்களுக்கு இருக்கிறது. யௌமுல் இப்லாக், இன்றைய தினத்தில் எத்தி வைத்தல், இந்த செய்தியை எத்தி வைத்தல், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக், எத்தி வையுங்கள் என்று சொல்லுகின்றான் இறைவன். அந்த வார்த்தை அந்த கட்டளை நபி அவர்களுக்கும் இறங்கியதுதான், எங்களுக்கும் இறங்குகிறது தான். நீங்களும் எத்தி வையுங்கள். இந்த தினத்தில் நிகழ்ந்த அந்த முக்கியமான நிகழ்வை நீங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு சொல்லி வையுங்கள், எத்தி வையுங்கள். பல்லிக் என்ற அந்த கட்டளை எங்களுக்கு இருக்கிறது. இதனால் இந்த தினம் கொண்டிருக்கின்ற அந்த மகிமையை முக்கியத்துவத்தை எங்களுடைய பிற சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு கூட எங்களுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மணிமொழிகளில் ஒன்றிலே கூறுகின்றார்கள், இதா கான யௌமுல் கியாமத்தி லம் தஸல் கதம அப்தின், கியாமனால் வருகின்ற போது, கியாமனால் உருவாகின்ற போது ஒரு அடியானுடைய இரு பாதங்களும் அவன் நிற்கின்ற இடத்தை விட்டு நகர முடியாமல் தரித்திருக்கும். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன்
4 விடயங்களை பற்றி அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் அவன் பதிலளித்தால் மாத்திரமே அவன் அந்த இடத்தை விட்டும் அவன் நகர முடியும், அந்த இடத்தில் இருந்து செல்ல முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 4 விடயம் என்ன? ஒன்று, அன் உம்ரிஹி, அந்த மனிதனுடைய வாழ்நாளை பற்றி விசாரிக்கப்படும். தன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு, ஃபீமா அஃப்னாஹு, தன்னுடைய வாழ்நாளை எதிலே அவன் செலவழித்தான், எவ்வாறு அதனை கழித்தான் என்று அவனிடத்தில் வினவப்படும். தன்னுடைய வயதை பற்றி கேட்கப்படும். இவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாயே, இந்த காலம் முழுக்க என்ன செய்தாய் என்று ஒரு பெரிய ஒரு கேள்வி அவனிடத்தில் கேட்கப்படும். இரண்டாவது அவனிடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி வன் ஷபாபிஹி, அவனுடைய இளமை பருவத்தை எவ்வாறு எதிலே கழித்தான், ஃபீமா அப்லாஹு, எதிலே அவன் கழித்தான் என்ற தன்னுடைய இளம் பராயத்தை பற்றி. ஏனென்றால் அந்த இளம் பராயத்திலே துடிதுடிப்பாக அவன் செயற்படக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றார். முதுமை பருவத்தில் இயங்க முடியாமல் இளமை பருவத்தில் துடிதுடிப்பாக எதனையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த ஆற்றல் உள்ள அந்த கால பருவத்திலே அவன் எவ்வாறு அதனை செலவழித்தான் என்ற கேள்வி அவனிடத்தில் கேட்கப்படும். மூன்றாவது, அம்மா இக்தஸபஹு மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, மூன்றாவது அவனுடைய சம்பாத்தியம் பற்றி கேட்கப்படும். அவனுடைய பொருள், அவன் கொண்டிருந்த பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படும். எவ்வாறு அவன் உழைத்தான், எவ்வாறு சம்பாதித்தான், எந்த வழிகளில் அவைகளை தேடிக்கொண்டான், அதே போன்று எதிலே அவன் அதனை செலவழித்தான் என்ற கேள்வியும் அவனிடத்தில் கேட்கப்படும். இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வன் ஹுப்பினா அஹ்லல் பைத். இறுதியாக 4வதாக மனிதனிடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி, எங்களுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லுகின்ற எங்களுடைய மஹப்பத், எங்களுடைய விலாயத், எங்களுடைய இமாமத், எங்கள் மீது இறைவன் கடமையாக்கிய அந்த நட்பு பற்றி இறைவன் கேட்பான். இவைகளுக்கு பதில் சொல்ல முடியாது போகின்ற போது அவ்விடத்தில் இருந்து நகர முடியாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த மணிமொழி எதனை சொல்லுகின்றது என்றால், மனிதனுடைய வயது, அவனுடைய இளமை பருவம், அவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவன் அஹ்லுல் பைத்துகளோடு, நபி அவர்களோடு, நபி அவர்களுடைய குடும்பத்தினரோடு எவ்வாறான பிணைப்பை கொண்டிருந்தான், எவ்வாறான தொடர்பிலே அவன் இருந்தான், அது அறந்த நிலையில் இருந்தானா அல்லது அது தொடர்ந்து அதோடு இணைந்திருந்த நிலையில் இருந்தானா, அவர்களை பின்பற்றி பின்னால் சென்றானா, அவர்களை முந்திக் கொண்டு சென்றானா, அவர்களை விட்டும் பிந்திக் கொண்டானா என்று அவனிடத்திலே இது தொடர்பாக வினவப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் நாங்கள் எங்களுடைய முதுமையை, எங்களுடைய வயதை, எங்களுடைய இளம்பராயத்தை, எங்களுடைய சம்பாத்தியத்தை நாங்கள் எவ்வாறு வைத்துக் கொள்கின்றோம் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்ற எங்களுடைய இந்த அஹ்லுல் பைத்துகளோடு உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய முக்கியத்துவத்தை கருதித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமாமத் விலாயத்தை பற்றி அவர்கள் பல தடவைகள் பல இடங்களிலே தனக்கு பின்னால் உள்ள அந்த தலைவரை பற்றி, தலைமைத்துவத்துக்கு வருகின்ற அந்த மனிதரை பற்றி எல்லாம் அவர்கள் ஆங்காங்கு சொன்னாலும், ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு சனத்திரளுக்கு மத்தியிலே இந்த செய்தியை சொல்வதற்கு அவர்கள் சில நேரங்களில் தயங்கி இருந்தார்கள். அந்த தயக்கம் எதற்காக இருந்தது என்று வரலாற்றிலே பல வகையாக சொல்லப்படுகின்றது. அவருடைய குடும்ப அங்கத்தவர் ஒருவரை தனக்கு பின்னால் தலைவராக்குகின்றார், ஒரு பந்த உறவை சேர்ந்த ஒருவரை தலைவராக்குகின்றார், அல்லது அவருக்கு ஏற்பட போகின்ற உயிராபத்துக்கள் பற்றியும், அல்லது அவருடைய பிச்சலாட்டங்கள், அவருடைய சந்ததியினர் எதிர்நோக்குகின்ற பல வகையான பிரச்சனைகள், அநியாயங்கள், அக்கிரமங்களை பற்றியெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்திருக்கலாம். அவர்களுடைய ஈர கொழுந்தான ஃபாத்திமா நாயகி அவர்களை எவ்வாறு, அவர்களோடு இந்த சமூகம் எவ்வாறு நடந்து கொண்டது, அந்த அலியோடு எவ்வாறு நடந்து கொண்டது,
மெஹ்ராப் என்று சொல்லுகின்ற தொழுகை நடாத்துகின்ற அந்த முக்கியமான இடத்தில் வைத்து அந்த அலியை கொலை செய்தது. இமாம் ஹசன் அவர்களை இந்த சமூகம் எவ்வாறு கொன்று குவித்தது, இமாம் ஹுசைனை கர்பலாவில் எவ்வாறு கொலை செய்தது, அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் எவ்வாறு இந்த சமூகம் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டது, அந்த அஹ்லுல் பைத் உறவுகளை அந்த சமூகங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒன்று நஞ்சூட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தலைமை பொறுப்புக்கு அவர்கள் வந்தால் இந்த சமூகம் இதனெல்லாம் எதிர்நோக்கும் என்ற ஒரு அச்சத்தில் கூட நபி அவர்கள் அதனை எட்டி வைப்பதற்கு தயங்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் காத்திரமான வசனத்தை இறக்கி சொல்லுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக், உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த முக்கியமான செய்தியை நீங்கள் சொல்லவில்லை என்றால் ஃபமா ரிசாலத்தா, நீங்கள் இதுவரை காலமாக 23 வருட காலமாக 73 யுத்தங்களை செய்திருக்கிறீர்கள், 23 வருட காலமாக படாத பாடுபட்டு பல்லுடைந்து கற்களால் முள்ளுகளால் கொள்ளுகளால் அடிபட்டு, அதாவது நீங்கள் பல இன்னல்களை பட்டிருக்கிறீர்கள், பல துயரங்களை துன்பங்களை சந்தித்திருக்கிறீர்கள். இந்த பட்டபாடு அது வீணான ஒன்றாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு சொல்லுகின்றான், இப்போது நாங்கள் இந்த அதாவது எட்டி வைக்குமாறு சொல்லுகின்ற அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி வையுங்கள். அதனை சொல்லவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பணியை நிறைவேற்றவில்லை. நீங்கள் அச்சப்படுகின்ற தயங்குகின்ற அந்த விடயத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அந்த மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு விளைப்பதற்காக காத்து கொண்டிருந்தால் அந்த தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவான், நீங்கள் இதனை தைரியமாக சொல்லுங்கள் என்று மிகவும் ஆணித்தரமான ஒரு கட்டளை நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படுகிறது. எனவேதான் நபி அவர்கள் கதீர் ஹும் என்ற இடத்திலே அந்த நிகழ்வுக்காக, அந்த நிகழ்வை நடாத்துவதற்காக அவர்கள் செய்கின்ற ஏற்பாடுகள் முன்னாயத்தங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த நிகழ்வுக்கு சகலரும் பங்கேற்க வேண்டும், இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய அந்த பிராந்தியங்களில் வாழுகின்ற எல்லோரும் பங்கேற்க வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அதில் பங்கு வைக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அங்கு ஒன்று சேர்ந்ததன் பிறகு இந்த பிரகடனம் அவர்களுக்கு மத்தியிலே பல வகையான அவர்களுடைய வாக்குமூலங்களை எடுத்ததன் பிறகு, நான் உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய ஆன்மாக்களை விடவும் சிறந்தவன் அல்லவா, உங்களுடைய உயிர்களை விடவும் உங்களுக்கு மத்தியில் நான் சிறந்தவன் அல்ல இல்லையா என்றெல்லாம் கேட்டு அவர்களுடைய அந்த ஒப்புதலை எடுத்து விட்டுத்தான் நபி அவர்கள் அந்த இடத்திலே இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தை உயர்த்தி எல்லோருக்கும் காண்பிக்கின்ற வகையிலே மன் குந்து மௌலா ஃபஹாதா அலியுன் மௌலா, நான் யார் யாருக்கெல்லாம் தலைவனாக இருந்தேனோ அவர்களுக்கெல்லாம் இதோ அலி தலைவராக இருப்பார் என்று அந்த பிரகடனத்தை செய்தார்கள். வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துக்கு அமைய இந்த நிகழ்வு சுமாராக கதீர் நிகழ்வு என்பது 3 நாட்கள் நடந்திருக்கிறது. 3 நாட்கள் நபி அவர்கள் 18ஆம் தினம், 19ஆம் தினம், 20ஆம் தினம் என்று அந்த 3 தினங்களில் அந்த கதீர்கும் இடத்திலே அவர்கள் தரித்து நின்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இந்த பிரகடனத்தை அவர்கள் நீண்ட ஒரு கொத்துபாவிலே சொல்லி அவர்கள் வலியுறுத்த வேண்டிய விடயங்களை எல்லாம் சொல்லி அதன் பிறகு அங்கு ஒன்று கூடியிருந்த நபி தோழர்கள் முஸ்லிம்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அந்த இமாம் அலி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பஹின் பஹின் இப்னு அபி தாலிப் அஸ்பஹ்த மௌலாய குல்லி முஃமினின் வ முஃமினா, அபு தாலிபின் மகனாரே நீங்கள் இன்று மூமின்களுடைய அதாவது ஆண் பெண்ணான மூமின்கள் அனைவருக்கும் தலைவராக ஆகிவிட்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம் என்று பலர்கள் அங்கு வாழ்த்து கூறினார்கள். அந்த வாழ்த்துக்கள் ஆண்களும் பெண்களுமாக அவர்களுக்கு வாழ்த்து கூறி தங்களுடைய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். இதனால் நீண்ட ஒரு சமூகம் அந்த இடத்தில் ஒன்று கூடியிருந்ததன் காரணமாக 3 நாட்கள் இது டைம் அதாவது நேரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இவ்வாறு முக்கியமாக நிகழ்ந்த இந்த நிகழ்வு இன்று வரலாற்றிலே சுமாராக 110 சஹாபிகள் இந்த வரலாற்று நிகழ்வை அறிவித்திருக்கிறார்கள். 110 சஹாபிகள் இந்த கதீர் நிகழ்வை அவர்கள் வரலாற்று கிரந்தங்களில் ஹதீஸ் கிரந்தங்களில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சுமாராக 360 நூல்கள் இந்த விடயத்தை
பிரதானமான நூல்களிலே பதிவு செய்திருக்கின்றன. இவ்வாறான ஒரு நிகழ்விலே இந்த கதீர்ஹும் நிகழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு வரலாற்று தடயமாக இருக்கிறது. அது மாத்திரமன்றி அந்த நிகழ்வுக்கு பின்னால் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள், அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்த ஏனைய இமாம்கள் அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த இடங்களில் எல்லாம் இந்த கதீர் நிகழ்வை பற்றி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கதீர் ஹும்ல நிகழ்ந்த இந்த நிகழ்வை ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே நீங்கள் சாட்சியாளராக இருந்தீர்கள், இந்த நிகழ்வு நடந்த போது நீங்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தீர்கள் அல்லவா என்றெல்லாம் பல இடங்களில் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே வருகிறது, அவர்கள் கதீர்ஹும் என்ற ஒரு அந்த இடத்தை அடைந்த போது தன்னுடைய தோழர்களில் எல்லோரையும் அங்கு தரிபட்டு நிற்குமாறு வேண்டியதன் பிறகு, இந்த இடம் என்ன இடம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த இடத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை பூரணமாக அந்த தோழர்களுக்கு சொன்னதாக அவர்களுடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜியாரத்துல் கதீரியா என்ற ஒரு ஜியாரத் கூட இருக்கிறது. இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜியாரத்தை ஓதி இருக்கிறார்கள். அதிலே இமாம் அலி அவர்களை அவ்வப்போது நபி அவர்கள் இமாமாக தெரிவு செய்து பிரகடனப்படுத்தி அந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். அதிலே அதாவது இமாம் அலி அவர்கள் தொடர்பாக இறக்கப்பட்ட குர்ஆனிய வசனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அதிலே சொல்லுகின்றார்கள். இமாம் அலி அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்திலே அறிவிலே உயர்ந்தவராக இருந்தால் அது அலிதான், வீரத்திலே உயர்ந்தவராக இருந்தால் அலிதான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்துக்கு தியாகம் செய்த, தன்னை அர்ப்பணித்த எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு யாரையும் தேட தேவையில்லை, அது அலி இருக்கிறார். எல்லா சிறப்புகளும் நிறைந்தவராக அலி இருக்கிறார். ஆயத்துல் முபாஹலாவிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்புசனா என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தான் என்று இமாம் அலி அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். எங்களையும் அழைப்போம் நீங்களும் வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த எங்களை அழைப்போம் என்ற இடத்திலே அந்த நாங்கள் என்ற அந்த வட்டத்துக்குள் இமாம் அலி அவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் தானாக இருக்கின்ற அலிதான் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர். எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வுதான் இந்த மகத்துவத்தை கொண்டதாக இந்த கதீர் நிகழ்வு இருக்கிறது. இங்கு நாங்கள் எதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், எதற்காக நாங்கள் கதீரை பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சிலர்கள் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். கதீர் என்பது வரலாற்றிலே நடந்த ஒன்று. சஹாபாக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் ஒன்று கூடி அந்த நிகழ்வை கண்டார்கள். ஆனால் அதனை மறந்து விட்டார்கள், அதனை புறக்கணித்து விட்டார்கள், அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனை பற்றி பேசுகின்ற போது நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே சில நேரங்களில் அவர்களோடு பிணக்கை அல்லது பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அமைப்பிலே இது உருவாகிவிடலாம். சமூக ஒற்றுமையாக இருக்கிறது, ஏன் மீண்டும் அதாவது தோல்வியடைந்த ஒரு விடயத்தை நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று சிலர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இங்கு இந்த கதீர் நிகழ்வை நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்ற அந்த பதிலை நாங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அமைப்பிலே தான் நாங்கள் கதீரை மறக்க முடியாது. கதீர் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற ஷியா சமூகத்திற்கு அஹ்லுல் பைத் பாரம்பரியத்தை, அந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற அந்த சமூகத்திற்கு முழு அடையாளமாக இருப்பது இந்த கதீர் தான். ஏனென்றால் இன்று இஸ்லாம் என்பது பல வகையாக இருக்கிறது, பல பிரிவுகளாக இருக்கிறது. பலர்கள் பல வகையாக அந்த இஸ்லாத்தை இன்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில், இந்த நேரத்தில் நாங்கள் எந்த இஸ்லாத்தை பின்பற்றுவது, யார் கூறிய இஸ்லாத்தை பின்பற்றுவது? இன்று இஸ்லாமிய ஷரியாத்தை எடுத்துக்கொண்டால் இக்ரிமா அறிவிக்கிறார், லஹாக் அறிவிக்கிறார், அல்லது கத்தாத் அறிவிக்கிறார், இப்னு முஜாஹித் அறிவிக்கிறார் என்று ஃபிக்ஹ் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
இமாம் ஷாஃபி சொல்கிறார், இமாம் ஹனபி சொல்கிறார் என்று ஃபிக்கு விஷயங்கள், அகீதா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. மாத்துரீதிகள் இவ்வாறு சொல்கிறார்கள், அஷாரியாக்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் பல வகையாக சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இஸ்லாமிய ஷரியத்து முறைமைகளில், இந்த அகீதா கோட்பாடுகளில் நாங்கள் எதனை பின்பற்றுவது? இஸ்லாம் என்பது ஒன்றுதான், இஸ்லாமிய வழி என்பது ஒன்றுதான். சிராத்துல் முஸ்தகீம் என்பது அது ஒரு வழிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தடியால் அந்த அவர்களுக்கு முன்னிலே இருந்த அந்த நிலத்திலே கோடொன்றை கீறினார்கள். ஒரு நேர்கோட்டை கீறிவிட்டு அதன் பக்கமாக வேறு வேறு கோடுகளை கீறினார்கள். கீறிவிட்டு சொன்னார்கள், நேரான பாதை என்பது ஒன்றுதான் என்று சொன்னார்கள். சிராத்துல் முஸ்தகீம் என்பது ஒன்றுதான் என்று சொன்னார்கள். எனவே அந்த நேரான பாதை அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அந்த ஒரு பாதை எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதனை தெளிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அலி என்று சொல்லி இருக்கிறார்கள். அலியுன் மால் ஹக் ஒல் ஹக்குமா அலி என்று சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனு அலி அலியுன் மா அல் குர்ஆன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள், போர்வையால் போத்து காட்டி இருக்கிறார்கள், பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். தெளிவாக சொல்லியிருக்கின்ற போது இன்னும் நாங்கள் நபி அவர்கள் ஏன் சொல்லவில்லை, எங்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த சமூகம் இன்னும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்குமாக இருந்தால் இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சமூகத்துக்கு ஒரு கவலையுள்ள ஒரு விஷயமாக அமையும். அதனை இன்று நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக எங்களுடைய இந்த கதீர் இது வரலாற்றின் ஒரு ஆரம்பம். அங்கு மன்குந்து மௌலாஹு அலியுன் மௌலாஹு என்று தொடங்கப்பட்ட அந்த வரலாறு அது ஹசனுன் மௌலாஹு ஹுசைனுன் மௌலாஹு மஹ்தியுன் மௌலாஹு என்று அவருடைய தொடர் வந்து கொண்டிருக்கும். எனவே இது அங்கு மறுக்கப்பட்டு மறைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த இமாமத் கோட்பாடு என்பது, இந்த நபி அவர்களுக்கு பின்னால் உள்ள இந்த விலாயத் இமாமத் கோட்பாடு என்பது எங்களுடைய மார்க்க அடிப்படைகள், உசூலுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற, ஃபுரூத்தீன் என்று சொல்லப்படுகின்ற மார்க்க கோட்பாடுகளிலே மிகவும் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இறைவனுடைய தௌஹீதை ஏற்பதா இருந்தாலும் இந்த இமாமத் இல்லாவிட்டால் அதனை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது, இறைவனை அறிந்து கொள்ள முடியாது, நுபுவத்தை அறிந்து கொள்ள முடியாது, குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது, தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாமல் போகும், ஒரு நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாமல் போகும். இன்று இந்த இபாதத்துகளை நிறையவே செய்கின்ற சமூக, அதாவது மனிதர்கள் சமூகத்துக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கோட்பாட்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் நிறையவே அமல் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை இறைவனுடைய திசையை நோக்கி எடுத்து செல்லுகின்ற ஒரு இமாம் இல்லாமல் அவர்கள் செய்தால் அந்த இபாதத்துக்கள் எந்த வகையிலும் அர்த்தம் இல்லாததான். நாங்கள் சில நேரங்களில் உண்ணுகின்றோம், உன்று எங்களுடைய உடலை பலப்படுத்திக் கொள்கின்றோம், உடற்பயிற்சி செய்து நாங்கள் பலப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த உணவினால் ஏற்படுகின்ற அந்த நன்மைகள், அந்த உடற்பயிற்சியினால் ஏற்படுகின்ற நன்மைகளால் அது ஒரு மனிதன் கெட்ட மனிதனா நல்ல மனிதனா என்று பிரித்தறிவிக்கப்படுவதில்லை. அவன் கெட்டவனாகவும் இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் இபாதத்து செய்கிறான் என்றால், தொழுகிறான் என்றால், நோன்பு நோட்கிறான் என்றால் அவன் உண்மையான ஒரு தீன்தாரி என்று அர்த்தம் கிடையாது. அவன் உண்மையான தீன்தாரி எப்ப என்று சொன்னால், அவனை வழிநடாத்துகின்ற ஒரு இமாம் அவருக்கு பின்னால், அதிலும் இறைவனை நோக்கி இழுத்து செல்லுகின்ற, கூட்டி செல்லுகின்ற ஒரு இமாம் இருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய இபாதத் முறையானதாக இருக்கும், அவன் ஒரு உண்மையான தீன்தாரியாக இருக்கும். அதனால் நாங்கள் இன்று உலகத்திலே பார்க்கின்றோம். அதாவது ஹவாரிஜிகள் என்று ஒரு சமூகம் இருந்தார். அவர்கள் நிறையவே இபாதத்து செய்கின்றவர்கள். ஆனால் அநியாயம் அக்கிரமம் செய்யறதிலே அவர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இருக்கவில்லை. IS என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் செய்த கொடுமைகளை நாங்கள் கண்கூடாக கண்டோம், பார்த்தோம். அந்த கொடுமைகளை செய்தவர்கள் அவர்கள் யார்? அவர்கள் முஸ்லிம்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்கள், அல்லாஹு அக்பர் என்று அறுக்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கொடியேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையை அவர்கள் தேடிக்கொள்வதற்கு, அந்த நிலையில் அவர்கள் இருப்பதற்கு காரணமாக அமைகிறது என்னவென்று சொன்னால், வெறும் இபாதத் மாத்திரம் இருக்கிறது.
அவர்களை இறைவனை நோக்கி எடுத்து செல்லுகின்ற ஒரு இமாம் இல்லாதன் காரணமாக அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் எங்களுடைய சமூகத்திலே இவ்வாறான அமல்களை இரவு பகலாக கியாமுல்லைல் அது இது என்று சொல்லி நீண்ட நேரமாக நின்று செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய எந்த விதமான பலனும் அதிலே கிடையாது. எப்ப என்று சொன்னால், இன்று இந்த இமாமத் என்ற இந்த விடயத்தை நீங்கள் அங்கீகரித்தால் அப்போதுதான் உங்களுடைய தீன் முழுமை பெறுகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த இமாமத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகுதான் மார்க்கம் பூர்ணம் அடைகிறது. கதீர் ஹும்லே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அங்கு எற்றி வைத்தது இமாம் அலியுடைய விலாயத்தை. அங்கு அவர்கள் வேறு விடயத்தை அங்கு எற்றி வைக்கவில்லை. அவர்கள் தொழுகையை பற்றியோ நோன்பை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஜிஹாதை பற்றி சொல்லிவிட்டார்கள். சொல்ல வேண்டிய முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டிலே அவர்கள் இதுவரைக்கும் வெளி ரங்கமாக அம்பலப்படுத்த வேண்டிய, பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதனை மாத்திரம் அவர்கள் சொல்லாமல் இருந்தார்கள். அதனைத்தான் இந்த தினத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனை சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஓ முஸ்லிம்களே, உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய இபாதத், உங்களுடைய தொழுகை, நோன்பு, ஹஜ், நீங்கள் செய்கின்ற இந்த தான தர்மம் எதுவாக இருந்தாலும் அதிலே விலாயத் என்கின்ற இந்த அருள் பைத்துகளுடைய அந்த வழிகாட்டல், அவர்களோடு இறுக்கமாக பின்னி பிணைந்து அவர்களை நீங்கள் பின்பற்றி செல்லுகின்ற அந்த தன்மை உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், நீங்கள் பூர்ணமடையவில்லை, உங்களுடைய மார்க்கம் பூர்ணமாகவில்லை என்று நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினத்திலே, இந்த தினம் கொண்டிருக்கின்ற அந்த முக்கியமான செய்தியை நாங்கள் எல்லோரும் புரிந்து, அந்த அலியையும் அந்த அலியினுடைய வாரிசுகளாக வருகின்ற அந்த ஏனைய இமாம்கள், குறிப்பாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தை, அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றி வாழுகின்ற, அவர்களை எதிர்பார்த்து அவர்களோடு பயணிக்கின்ற சமூகமாக அல்லாஹ் தாலா எங்களில் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தாலா இந்த நன்னாளின் பொருட்டினால் எங்களை குர்ஆனோடு அஹ்லுல் பைத்துகளோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த நன்னாளிலே உயிர் திறந்த மர்ஹூம் இமாம் ஹுமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்று எங்களுடைய காயித் ஷஹீத் இமாம் காமனை அவர்கள், அவர்களுடைய ஆத்மாக்களை அல்லாஹ் தாலா சாந்தி அடைய வைப்பானாக. அவர்களுடைய கபரு வாழ்க்கையை ஒளிமயமானதாக்கி வைப்பானாக. உலகத்தில் இந்த தீனுக்காக உயிர் நீத்த அனைத்து சோதாக்களையும் அல்லாஹ் தாலா புரிந்து கொள்வானாக. அதற்காக முயற்சி எடுக்கின்ற, அதற்காக உழைக்கின்ற, அதற்காக தியாகம் செய்கின்ற அனைத்து கரங்களையும் அல்லாஹ் தாலா பலப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.